அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. வேதியியல் துறையில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 28 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் iicb.res.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் பவர் கிரிட் மின்சார நிறுவனத்தில் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 39 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 13ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. CISF எனும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. +2 முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 23 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் CISF.FRECTT.CISF.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஏப்ரல் 3ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. IDBI வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 20 25 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1050 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 250 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் idbibank.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 12ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது.